எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள்லாம் கேட்கும் போது சொன்னோம். நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண சக்தி எவனா ஜனநாயக சக்தினா நம்ம அவ்வளவு ஈஸி, உண்மையே இல்லாத ஒரு சக்தி என்ன பேச போகுதுன்னு தெரியாது, உண்மைக்கு புறம்பா பேசும். ஒரிசாவுக்கு போனா தெரியுமா, ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருகிட்ட இருக்கு, ஒருகிட்ட இருக்கு, ஒரு தமிழங்கிட்ட இருக்குன்னு பேசுவார். பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவார். ரெண்டு முகம். மூணாவது முகம் மலேசியால போய் பேசுறாரு, தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது. நான் பாருங்க ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கேன், அவர் ஒரு தமிழர். நிர்மலா சீதாராமனுக்கு நிதி அமைச்சர் 9 பட்ஜெட் போட்டாங்க, அவர் ஒரு தமிழர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி, அவர் ஒரு தமிழர். முருகன் அவர் ஒரு தமிழர். இதெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி நாட்டுக்கு ஏத்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க. யாரெல்லாம் எப்படிலாம் மாழை வலையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி இருப்பது தான் இப்போ அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடுடைய கலாச்சாரம், கலை, பண்பாடு, இலக்கியம் எல்லாத்தையும் பாதுகாப்பு பெட்டகம் எங்க கூட்டணி. அதனால எங்களுக்குள்ளேயே பேசி நாங்க தீர்த்து கொள்வோம். பிரச்சனை எதுவுமே கிடையாது. இத இவரு சொல்லிட்டாரு அவரு சொல்லிட்டாரு அப்படின்றது பெருசாக்க வேண்டாம். தேங்க்யூ. நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல. அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அது இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசினேன்? மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்கள் கேட்டாங்க. இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் முடிவு பண்ணு சொன்ன. அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம்? பேசவே இல்லை. உடனே ஒரே ஒரு தொலைக்காட்சி அதை திருச்சி போடுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டனம், ஒருத்தர் என்ன இது, என்ன நியாயம் இருக்கு அதுல? அதனால நம்ம நல்லதே தான் தெரியும். ரைட். இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையுமே ஒரு மதிப்பதில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் தான் கலக்கத்துல இருக்காரு, தந்தை கிட்ட கலக்கத்துல இருக்காரு, கட்சியில கலக்கத்துல இருக்காரு, தேர்தல் ஆணையத்தை கலக்கினா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு மேல நிறைய கலக்கங்கள்லாம் இருக்கு. நாங்க எந்த கலக்கமும் இல்லை. இந்த மண்ணை நேசிப்பவர்கள், தேசத்தை நேசிப்பவர்கள். இது ஒரு நாள் 140 ஆண்டு கால வரலாறு சிறப்பு மிக்க கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அதிகாரத்துக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை. இந்திய தேசத்தை ஒற்றுமையாக எல்லா மக்களுக்குமான